ஹாய் மை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னைக்கு ரெசிடென்ட் ஈவில் 0 கேம் ஸ்டோரியோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 போட்டு ஒரு மாதம் ஆச்சு. ஏன்டா இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் எக்ஸாம் பிரச்சனை வந்துருச்சு. செமஸ்டர் எக்ஸாம், மாடல் எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு. அதனால தான் இப்போ ஃப்ரீயாக உட்காந்து பண்ணிட்டு ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் தான் என்னால் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அதிகமாக போட முடியும். சரி வாங்க கதையை தொடருவோம். பில்லியும் ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சுற்றி பார்த்துருக்கும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா 1970 இப்போ நடக்கிற வரைக்கும் நடந்த கொடூர சம்பவங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லா கார்பரேஷன் நினைக்கிறாங்கன்னா திறமையான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் உண்மையாக அந்த ஸ்கூலோட டைரக்டரும் அம்பர்லா கார்பரேஷனோட ஜேம்ஸ் மார்க்கோஸும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பயாலஜிக்கல் வெப்பனாக மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம்லாம் இவங்களுக்கு தெரிய வந்துருது. அந்த வைரஸ் அவங்களுக்கு போட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ஜாம்பியாக மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் செய்கிற மாதிரி ஏகப்பட்ட மிஷின்ஸ்லாம் இருந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லா செக்யூரிட்டி சர்வீஸ் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லா கார்பரேஷனோட சிஓவான ஆஸ்வெல் ஸ்பென்சர் ரெண்டு பேருக்கு சண்டை ஏற்படுது. ஸ்பென்சர் வந்து என்ன பண்ணுறான்னா மார்க்கஸோட ப்ரோஜெனிட்டர் வைரஸையும் டி வைரஸையும் வந்து பார்த்தீங்கன்னா திருடிடுறான். அதுக்கப்புறம் ரெபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் பார்க்குறாங்க. அங்கே ஏகப்பட்ட கேப்சூல்ஸாக இருக்குது. அந்த கேப்சூலுக்குள்ளலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹியூமன்ஸோட ஆர்கன்ஸ்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் செத்து போன மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மார்க்கஸ்ன்னு நினைக்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு படிக்க வந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வச்சு அவங்கள பரிசோதிச்சிருக்காங்க. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஜாம்பிகளோட சண்டை போடுறாங்க. அந்த இடத்துல பெரிய சண்டை மாதிரி என்னமோ நடந்திருக்கு போல இருக்கு. பேஸ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பில்லி வந்து என்ன பண்ணுறான்னா மார்க்கஸோட ஆஃபீஸ்க்கு போய் அங்கே போய் தேடி பார்த்துருக்கான். அப்போ மார்க்கஸோட இளம் வயசுல இந்த ஃபோட்டோலாம் கிடைக்குது. அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்காரு. அந்த மூஞ்சியை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாட்டு பாட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிருப்பான்ல அவன மாதிரியே இருந்திருக்குது. பில்லி வந்து என்ன நினைச்சுக்கிறான்னா மார்க்கஸோட பையன் இல்லைன்னா பேரனா இருக்கும்னு நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல தப்பிச்சு போறதுக்காக ஒரு கேபிள் கார் ஏறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் உருவாக்குற எலிமினேட்டட் பயாலஜிக்கல் வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா தாக்க ஆரம்பிக்குதுங்களே. இந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லி வந்து ஒரு நீரோடையில் விழுந்துடுறான். அவனை இழுத்துக்கிட்டு போயிருது. அதுக்கப்புறம் பில்லியை தேடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெபேக்கா கிளம்பி போறான். அவன் எங்கே போறான்னா பலபடியா அந்த அம்பர்லா நடத்தின ஸ்கூல் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் பிளான்ட் இருக்கும். அங்கே போறான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மர்மமான நம்பர் வந்து போனதுக்கான அடையாளங்கள்லாம் இருக்கு சண்டை போட்ட மாதிரி. அடுத்ததா நெஸ்ட் லெபார்டரின்ற ஒரு இடத்துக்கு போறா. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் பிரெக்லின் இருக்கான்ல அவன் அங்கதான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கான் இந்த பயாலஜிக்கல் வெப்பனை பத்தி. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெபேக்கா என்ரிகோ மார்னியை வந்து சந்திக்கிறா. அவர் எப்படி இங்க வந்தாருன்னா ஆர்கே லெபார்டரியில இருந்து ஒரு வந்து சப்வே இருந்துச்சு அந்த வழியா இங்க வந்தேன்னு சொல்றாரு. உங்களோட வந்து மத்தவங்களே எங்க போனாங்கன்னு வந்து ரெபேக்கா கேட்கறாங்க. அவங்கள தான் செத்து போயிட்டாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அவங்கள தேடுறதுக்காக திரும்ப போகணும்னு சொல்லிட்டு என்ரிகோ சொல்றான். ஆனா ரெபேக்கா என்ன சொல்றான்னா நான் போய் பில்லியை கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்றான். பில்லி நீ எந்த வழியிலும் வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்றவே முடியாதுன்னு என்ரிகோ சொன்னாலும் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ரெபேக்கா வந்து அவளை தேட தொடங்குறா. அதுக்கப்புறம் ரெபேக்கா என்ன பண்றா பாத்தீங்கன்னா அம்பர்லாவோட T-001 டைரண்டோட சண்டை போடுறா. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மர்மமான மனுஷன் தான் வெளியே விட்டா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெபேக்கா அதை வந்து தோக்கடிச்சிடறா. அதுக்கப்புறம் ரெபேக்கா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஃபில்டர் பண்ண இடத்துக்கு போய் பாக்குறா. அங்க வந்து பார்த்தா பில்லி வந்து போய்கிட்டு இருக்கா. அவனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கு தண்ணி எல்லாம். அதுக்கப்புறம் அவளை எப்படா காப்பாற்றணும்னு வந்து பாத்தீங்கன்னா ரெபேக்கா அந்த இடத்தை சுத்தி பார்த்துருக்கா. அங்க ஏகப்பட்ட ஜாம்பிஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த புழுக்கள்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மர்மமான புழுக்கள்லாம் உடம்புல இருந்துச்சுல அவனும் இல்லைன்னா அந்த நெஸ்ட் லெபார்டரியில வந்த பயாலஜிக்கல் வேஸ்டாக தான் இவங்க அப்படி மாறி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நீரோட்டத்தை அடிச்சுட்டு போனேன் பில்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் சிக்கிறான். அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெபேக்கா வந்து காப்பாத்திடுறா. ஆனா பில்லி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அது கீழே விழுந்துடுறான். அந்த இடத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா எலும்புகளா இருக்குது. ஜேம்ஸ் மார்க்கஸ் வந்து பாத்தீங்கன்னா அவனோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல செத்து போனவங்க எல்லாம் வந்து இந்த நீரோட்டத்துல போட்டு இங்க வந்து உழுக வச்சிருப்பான்னு நினைக்கிறாங்க. ரெபேக்கா பில்லி அந்த இடத்துல சுத்தி பார்த்துருக்கும் போது பாத்தீங்கன்னா இன்னொரு மர்மமான மனுஷனை நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் உண்மையான ஒரு சுயரூபத்தை காட்டுறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குயின் லீச்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அட்டைப்பூச்சி இல்ல புழுன்னு சொல்லலாம். ஜேம்ஸ் மார்க்கஸ் உருவாக்கின ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இவன். அதுக்கப்புறம் மார்க்கஸ் வந்து பாத்தீங்கன்னா அம்பர்லா செக்யூரிட்டி சர்வீசஸ் சேர்ந்த சோல்ஜர்ஸ்லாம் ஆஸ்வெல் ஸ்பென்சர் சொன்னது மாதிரி கொண்டுறாங்க அவனை. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் பிரெக்லின் ஆல்பர்ட் விஸ்கரும் மார்க்கஸோட அந்த பயாலஜிக்கல் டேட்டாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருட ட்ரை பண்றாங்க. செத்து போன மார்க்கஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே தண்ணியில தான் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அவர் சாக கிடைக்கல வந்து பாத்தீங்கன்னா அவரோட வாய்க்குள்ள வந்து அந்த லீச் இருக்குதுல்ல அந்த அட்டைப்பூச்சி அது வந்து பாத்தீங்கன்னா அவர் வாய்க்குள்ள போய் அவரோட மூளையை சாப்பிட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குயின் லீச் வந்து நான் மார்க்கஸோட ஒரு மறுபிறவின்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் நரகமா மாத்த போறேன் அதுக்கான சத்தியம் எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லுது. அந்த குயின் லீச் வந்து பாத்தீங்கன்னா மனுஷ உருவத்துல இருந்து ஒரு பெரிய மிருகமாட்ட மாறி வந்து பாத்தீங்கன்னா பில்லியும் ரெபேக்காவோடும் சண்டை வர ஆரம்பிச்சிருது. அவங்க வந்து அதுக்கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஒரு கார்கோ எலிவேட்டர் மேலே ஏறி தப்பிச்சிடுறாங்க. பழையபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்பர்லா கார்பரேஷனோட ஸ்கூலுக்கு தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய குயின் லீச் இருக்குதுல்ல அது பெரிய உருவமா மாறிச்சு. அது வந்து இவங்க மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்பதான் ரெபேக்கா வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயில் பட்டா ஆகாதுன்றத. அதனால ஒரு கூரை மாதிரி இருக்கிற அமைப்போட கண்ட்ரோல் வந்து ரெபேக்கா கிடைக்குது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பில்லி ஒரு பக்கம் அந்த மேக்னம் துப்பாக்கியை வச்சு படப்படன்னு சுட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த எலிவேட்டர் குழியிலேயே விழுந்து அந்த வாட்டர் பியூரிஃபயர் மாதிரி ஒன்று இருந்ததுல அதுக்குள்ள விழுந்து வெடிச்சு சிதறிடுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்பர்லாவோட அந்த ஸ்கூலை வெடிச்சு சிதறிடுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெபேக்காவும் பில்லி தப்பிச்சு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாறை மேலே ஏறி பாக்குறாங்க. அங்க வந்து அங்க என்ரிகோ மார்னி சொன்ன பென்ஷன் மேன்ஷன் இருக்குது. அடுத்தது அவங்க அங்கதான் போகணும்னு நினைக்கிறாங்க. இவங்க அங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னா பில்லியை வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களை வந்து கொன்றுவாங்கன்றதுனால ரெபேக்கா என்ன பண்றானா அதனால பில்லியோட டாக் டேக் எடுத்துக்கிட்டு அவன் செத்துட்டான்னு சொல்ல போறா. பில்லி அதை ஒத்துக்கிட்டு நான் செத்த மாதிரி நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் காட்ட நோக்கி தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. இதோட வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் 0 கேம் முடியுது. இதோட கண்டினியூஷன் ஸ்டோரி தான் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் 1. அந்த வீடியோ நம்ம
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்குங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போனா தான் இந்த மாதிரி வீடியோஸ் என்னால் நிறைய போட முடியும். தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்கப்பா. அதுக்கப்புறம் எந்த கேம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. பாய்.